அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 61 தூது. குறட்பா 685. தூதுரைப்பாரில் இருவகை உள்ளதாக அறியப்படுகின்றது. வகுத்துரைப்பார், வழியுரைப்பார் என்பது தூதுரைப்பாளரின் இரு வகையினர். வேற்று நாட்டவர் கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் அறிவாற்றலும் உரிமையும் பெற்றவர் வகுத்துரைப்பார். அவ்வாறன்றி வரிதே சொல்லி விடுத்த செய்தியை மட்டும் சொல்லுபவர் கூறியது கூறுவார். தன் அரசு சொல்லுவதை கூட்டாமல் குறைக்காமல், மாற்றாமல் மறைக்காமல், கூறியது கூறியவாறே கூற வேண்டியவர் இவர். நயம் தொகுத்து தீமை நீக்கி வசப்பட கூறுபவன் தூதுவன் என்கின்றது தூது அதிகாரத்தின் 5ஆம் குறட்பா. தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. சொற்பொருள். தொக தொகுத்து சொல்லி உரைத்து தூவாத வேண்டாதவை தூய்மை இல்லாதவை நீக்கி விலக்கி நகச் சொல்லி மகிழும்படி உரைத்து நன்றி நன்மை பயப்பதாம் விளைவிப்பதாம் தூது தூதன். கருப்பொருள். தொகுத்துச் சொல்லி பயன்படாதவற்றை விலக்கி சிரிக்க பேசி நன்மையை உண்டு பண்ணுபவன் தூதனாவான். தொகுத்துச் சொல்லி விடுவனவற்றை விட்டு சிரிக்க பேசி நன்மை விளைவிப்பவன் தூதன். கூறுவனவற்றை தொகுத்து சுருக்கமாக சொல்லியும் தகாத சொற்களை நீக்கும் கேட்கும் மற்றவர் மகிழும் வண்ணம் பேசியும் தன் தலைவனுக்கு நலன்களை உண்டாக்குபவனே தூதுரைப்பவனாவான். சொல்லுவதை வரிசைப்படுத்தி தீமையான சொற்களை நீக்கி இனிமையாக கூறுபவனே தன்னுடைய அரசனுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல தூதுவன் ஆவான். தொகச் சொல்லுதல் என்பது தூதுவன் கூற வந்ததை தொகுத்து சுருக்கமாக காரண காரிய இயல்புபடச் சொல்ல வேண்டும். வளவளவென்று பேசும் நெடிய உரை அயற்சியை உண்டாக்கும். கேட்பதில் அக்கறை உண்டாகாது. பலவற்றையும் விரிவுபட சொல்லுவது சொல்ல வந்த கருத்து பிறளவும் நம்மை அறியாது கமுக்கம் வெளிப்படவும் வழி உண்டு. அதையே தொகச் சொல்லும் போது கேட்பவர்களுக்கு ஆர்வமும் விருப்பமும் உண்டாகும். தூவாத நீக்கி நகச் சொல்லுதல் என்பது பேச்சினில் சொற்றூய்மையும் இனிமையும் வேண்டும். நயமில்லாத வெறுப்புண்டாக்கும் கனிவற்ற கடுஞ்சொற்களை தூதுவன் சொல்லவே கூடாது. வேற்றரசனுக்கு ஒவ்வாதனவற்றையும் நயம்பட இனிதுரைத்தல் தூதுவனுக்குரிய தன்மையாகும். சில கைப்பான செய்திகளையும் நகச் சொல்லும் போது கேட்பவர் மனமகிழ்ந்து கேட்பர், ஏற்றும் கொள்வர். தூதுரைப்பவனுக்கு தூதுரைக்கும் திறனே தகுதியாகும். தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.